முருகனுக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குது. பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி இப்படிலாம் இருந்தாலும் தைப்பூசம்னா பிரதானமாக சொல்லப்பட்டது. என்ன சார் தைப்பூசம் அப்படின்னா, இதிகாசங்கள் வரலாறுகளெல்லாம் காட்டிலும் அசுரனை வெல்வதற்காக தன் தாயிடம் வேல் வாங்கிய அற்புதமான நிகழ்வு நடந்த இடம் தைப்பூசம். அதில் அந்த வேல் மூலியமாக சூரனை வென்று அவன் சம்ஹாரம் பண்ணனால இந்த தைப்பூசத்தை சிறப்பு பண்ணுறது. இரண்டாவதாக இடும்பன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முருகனுடைய பிரதானமான தலைமை பாதுகாவலன். இந்த இடும்பன் சொல்கிறத காட்டிலே அவனை தளபதி அப்படின்னு சொல்கிறது தான் சிறப்பு. அது அவன் 2 மலைகளை தூக்கி கொண்டு வந்ததாக இதிகாசங்களில் வரலாறு சொல்லப்படுது. அதில் அந்த மலையை தூக்கி கொண்டு வரும் பொழுது தண்டம் சொல்லக்கூடிய ஒரு மரத்தினால் ஆகக்கூடிய ஒரு தண்டத்தை ஒரு சர்ப்பத்தினால் 2 பக்கமும் அந்த மலையை தூக்கி கொண்டு நடந்து வரும் பொழுது அவன் ஓய்வெடுப்பதற்காக வைத்த இடம்னா இந்த பழனி என்று சொல்லப்பட்டிருக்குது. இது ஏன் சம்பந்தம் இல்லாமல் சொல்கிறோம் அப்படின்னா, தைப்பூசம் அப்படின்னு நமக்கு அடுத்து நினைவில் வருது காவடி தான். இந்த காவடி எவ்வாறாக வந்தது அப்படிங்கிறதையும் இந்த இது. அப்போது இந்த தைப்பூசத்துக்கு எல்லோரும் காவடி எடுக்கணுமா சார்? ஏன்னா மந்திரங்களும் ஸ்லோகங்களும் கதைகளும் புராணங்களுமே பார்த்து பழகிய நம்ம சேனலில் மட்டும்தான் யதார்த்த வாழ்க்கையோட இந்த தைப்பூசம் எவ்வாறாக தொடர்பு கொள்ளுது, எத்தனை ஆண்டுகள் வந்தாலும் ஏன் தொடர்பில் இருக்குங்கிறதுக்காக அந்த நிகழ்வு அது கடந்து